வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்காலஜி அப்படிங்கிற லெசனில் இருக்கிற மோஸ்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதோட குவிக் ரிவிஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சேர்ந்து படிக்கட்டும். நம்மளோட சேனலில் பேப்பர் 2 லைஃப் சயின்ஸ்க்கான வீடியோஸும் பேப்பர் 1க்கான வீடியோஸும் கொடுத்துட்ருக்குறோம். டிஎன் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்காலஜி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து மோஸ்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு குவிக் ரிவிஷனாக இருக்கும். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்காலஜிலேருந்து வர 2 to 3 கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக போட முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஈக்காலஜியில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு ஹைரார்கி படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கானிசம். ஸோ இந்த லெவலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் லிவிங் இண்டிவிஜுவலை பற்றி மட்டும் பேசுகிறாங்கன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கானிசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பாப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கிற சிங்கிள் இண்டிவிஜுவலே ஒரு குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா அதை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்யூனிட்டி அப்படின்னா இங்கே இருக்கிற பாப்புலேஷன் இதே மாதிரி குரூப்பாக நிறைய பாப்புலேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் சேர்ந்தது தான் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஈகோசிஸ்டம் அப்படின்னா இங்கே இருக்கிற கம்யூனிட்டியே வேறு கம்யூனிட்டி, நிறைய டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கும்ல, அதுவும் நான் லிவிங் சரௌண்டிங்ஸும் இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி லிவிங் மட்டும் இருக்காது, நான் லிவிங் என்விரான்மெண்ட்டும் சேர்த்து இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயோம்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் வெஜிடேஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் தான் அங்கே ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் பயோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இந்தியாவோட ரீஜியன் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாக என்ன ஸ்பீஷீஸ் இருக்கும், என்ன அனிமல்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாராலையுமே சொல்லிட முடியுமா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் இருக்குன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பயோம்ஸ். அடுத்தது பயோஸ்பியர். ஏர்த்தில் இருக்கிற எல்லா லிவிங் காம்போனன்ட்ஸையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதான் நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்கப்பா, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கானிசம், அடுத்தது பாப்புலேஷன், அடுத்தது கம்யூனிட்டி, அடுத்தது ஈகோசிஸ்டம், அடுத்தது பயோம், அடுத்தது பயோஸ்பியர். ஓகேங்களா? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்ப்போம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா ஈகோசிஸ்டமில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஈகோசிஸ்டம்குள்ளே யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈகோசிஸ்டமோட காம்போனன்ட்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், இன்னொன்று பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நான் லிவிங்காக வர்ற எல்லாத்தையுமே ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் கையில் சொல்லுவோம். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா லிவிங் சம்மந்தமாக வர்ற எல்லாத்தையுமே நம்ம பயோட்டிக் காம்போனன்ட்ஸில் சொல்லுவோம். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸில் என்னென்ன வரும்னு பாருங்கள். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், எடாபிக் ஃபேக்டர்ஸ். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் கடையில் என்னென்ன சொல்லலாம், ரெயின் சொல்லலாம், லைட் சொல்லலாம், விண்டு, டெம்பரேச்சர், இது எல்லாமே நம்மளுக்கு கிளைமேட்டை உணர்த்துற மாதிரி வர ஃபேக்டர்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் கடையில் படிக்கலாம். அடுத்தது எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சாயில், பிஹெச், மினரல்ஸ், டோபோகிராஃபி, இது எல்லாத்தையுமே நம்ம எடாபிக் ஃபேக்டர்ஸ் கடையில் படிக்கலாம். கிளைமேட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கோ இல்லை கிளைமேட் உருவாகிறதுக்கோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது. எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சாயிலோட ஃபார்மேஷன் இருக்குல்ல, அதுக்கு சார்ந்து தேவைப்படுற எலமெண்ட்ஸ் எல்லாத்த பற்றியுமே படிக்கிறது. அடுத்து பாருங்க நம்மளோட பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்காங்கன்னு பாருங்க. ப்ரொடியூசர்ஸ், ஆட்டோட்ராப்ஸ். ப்ரொடியூசர்ஸால் அவங்களோட ஃபுட்டை அவங்களே சின்சைஸ் பண்ணிக்க முடியும், அதனால ஆட்டோட்ராப்ஸ். கன்சியூமர்ஸ் ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பேர் ஹெட்ரோட்ராப்ஸ். அடுத்தது டீகம்போசர்ஸ், அவங்கள சாப்ரோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ இந்த கன்சியூமர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர், குவாட்டர்னரி கன்சியூமர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோசிஸ்டமில் மேஜராக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா மேன்மேட் ஈகோசிஸ்டம். அதாவது இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கார்டன் வைக்கிறேன் அப்படின்னா அங்கே நிறைய வெஜிடேஷன் இருக்கும், அங்கே வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ் வரலாம், நிறைய இன்செக்ட்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈகோசிஸ்டமாக அது உருவாகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த பர்டிகுலர் கார்டன் என்னது அப்படின்னா நானாக உருவாக்குற ஒரு ஈகோசிஸ்டம். அப்போ அதுதான் நான் வந்து மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளா
லிவிங் அண்ட் நான் லிவிங் என்விரான்மெண்ட் டுகெதராக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறது. நம்ம இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டமை டீட்டெயிலாக பார்க்கலாம். நேச்சுரல் ஈகோசிஸ்டமை அகைன் 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், இன்னொன்று அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ அந்த ஈகோசிஸ்டம் மேஜராக லேண்ட் ஆக்குபை பண்ணியிருக்கா இல்லை வாட்டர் ஆக்குபை பண்ணியிருக்கான்றதை வச்சு தான் இந்த டிவிஷன். இப்போ டெரஸ்ட்ரியல்னா என்னென்ன வரும்னு பாருங்க. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம் வரும். அக்வாட்டிக்ல வாட்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா என்னென்ன வரும்னு பாருங்க. மெரைன் ஈகோசிஸ்டம் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். மெரைன் அப்படின்னா நம்மளுக்கு சால்ட் வாட்டர் இருக்கிற வாட்டர் சிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சால்ட் இல்லாமல் பியூர் வாட்டர் இருக்கிற ஈகோசிஸ்டம் எல்லாம் குறிக்கும். ஃப்ரெஷ் வாட்டரை அகைன் 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. லென்டிக் அண்ட் லாட்டிக். லென்டிக் அப்படின்னா ஸ்டாண்டிங் வாட்டர்னு அர்த்தம். லாட்டிக் அப்படின்னா ரன்னிங் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாட்டிக் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ரீம், ஸ்ப்ரிங். லென்டிக் எக்ஸாம்பிள் பாருங்க, லேக்கு, பாண்டு, ஸ்வாம்ப். அதே மாதிரியே மெரைன் ஈகோசிஸ்டம்னா அப்படின்னா சால்ட் வாட்டர் இருக்கிற வாட்டர்ல இருக்கிற ஈகோசிஸ்டம்ஸ் எல்லாமே. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ஓஷன், எஸ்சுரிஸ், டீப் சி, கோரல் ரீஃப் ஈகோசிஸ்டம்ஸ். இது எல்லாமே நம்ம மெரைன் ஈகோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மேஜராக ஈகோசிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டைப்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸில் நிறைய ஸ்பீஷிஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன டேர்முக்கு ஸ்பீஷிஸை எந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க, என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் ஜெனரலிஸ்ட் ஸ்பீஷிஸ். ஜெனரலிஸ்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன் ஒரு பர்சன் அப்படின்னா நான் ஒரு ஸ்பீஷிஸ் தானே. இப்போ எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும், இந்த பர்டிகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், என்னால் வேற எதையும் சாப்பிட முடியாது, இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால் எல்லா இடத்துலையுமே வாழ முடியும், என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் என்னால் சாப்பிட முடியும், என்ன என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்தாலும் என்னால் சமாளித்து இருந்துக்க முடியும் அப்படின்னு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஸ்பீஷிஸை தான் நம்ம ஜெனரலிஸ்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளைமேட் இருக்கணும், இந்த என்விரான்மெண்ட் இருக்கணும்னு கிடையாது. அதுதான் நம்ம ஜெனரலிஸ்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ரக்கூன்ஸ். ஸோ இவங்களோட நீஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு வைட் ரேஞ்சாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷிஸ். ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷிஸ்னா என்னன்னா ஜெனரலிஸ்டோட ஆப்போசிட். ஜெனரலிஸ்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும், எல்லாமே ஜெனரலைஸ்டாக பெருசாக நிறைய இருக்கணும். எவ்வளோ இடம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கும், இல்லை கொஞ்சோண்டு இடம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கும், கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்குன்னா அதை எடுத்துக்கும், நிறைய சாப்பாடு இருந்தால் அதையும் எடுத்துக்கும். அப்போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் ஸ்பெஷல் ஸ்பீஷிஸ்னால் என்னென்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்னால் வாழ முடியும், இந்த பர்டிகுலர் சாப்பாடை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷிஸாக நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட நீஷ் வந்து நம்மளுக்கு நேரோவாக இருக்கும், பட் நீஷ் யூட்டிலைசேஷன் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஸோ அவங்க வாழ்கிற அந்த நீஷ் வந்து ரொம்ப குறுகலாக தான்ப்பா இருக்கும். ஆனால் அந்த குறுகலான இடத்த அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் வந்து அவங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். போலார் பியர்ஸ், பேண்டா. இப்போ பேண்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அதால் சர்வைவ் ஆக முடியும். அதுவுமே அதுக்கு பேம்பூலாம் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதை மட்டும்தான் அது வந்து விரும்பி சாப்பிடும். ஸோ அப்போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன் வேணும், இந்த ஃபுட்டு வேணும்னு இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, டாமினன்ட் ஸ்பீஷிஸ். டாமினன்ட் ஸ்பீஷிஸ்னா என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியில் ஹை அபண்டன்ஸில் எது இருக்குது, நிறைய நம்பரில் எது இருக்கோ அதுதான் நம்ம டாமினன்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பரில் அது வந்து நிறைய இருக்கணும். ஸோ நிறைய இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட எஃபெக்ட் என்ன ஆக செய்யும் அப்படின்னா மற்ற ஸ்பீஷிஸ் மேலே காட்ட தானே ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம டாமினன்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர் ட்ரீஸ் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. அடுத்தது கீஸ்டோன் ஸ்பீஷிஸ். கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீஷிஸ் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போது ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட் இல்லை அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்னா அந்த பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் தான், அந்த ஸ்பீஷிஸ் நிறையாலாம் இருக்காது, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீஷிஸ் இல்லை அப்படின்னா அந்த என்டையர் கம்யூனிட்டியுமே என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான அந்த ஒரு ஸ்பீஷிஸ் தான் நம்ம கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ளாக்ஸிப் ஸ்பீஷிஸ். ஃப்ளாக்ஸிப் ஸ்பீஷிஸ்னா என்னது அப்படின்னா இப்போ இது வந்து கன்சர்வேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்பீஷிஸ், சரிங்களா?
ஸோ இது ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷிஸில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக இன்டெரக்டாக என்ன ஆகும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் டைகர் ஸ்பீஷீஸை வந்து கன்சர்வேஷன் பர்பஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பீஷிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்போது பெங்கால் டைகர் வாழ்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த என்டையர் ஃபாரஸ்ட் ஏரியாவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா? அப்போது என்னோட மோட்டிவ் என்ன? பெங்கால் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக பெங்கால் டைகருக்கு தேவையான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். என்னோட மோட்டிவ் பெங்கால் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்டர்ன் என்ன ஆகுது? அந்த என்டையர் ஃபாரஸ்ட் ஏரியாவுமே ப்ரொடெக்ட் ஆகுதா? இந்த மாதிரி நான் ப்ரொடெக்ட் பண்ணுற என்னோட மோட்டிவ் சிங்கிள் ஸ்பீஷீஸாக இருந்தாலும் இன்டெரக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டையர் பயோடைவர்சிட்டியுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ். அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ்மே நம்மளுக்கு கன்சர்வேஷன் ரிலேட்டடாக வரக்கூடியது தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ் அப்படின்றது ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸோட கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர ஒரு ஸ்பீஷீஸ் தான். அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ்னால் என்னென்னா நம்ம இதில் செலக்ட் பண்ணுற ஸ்பீஷீஸ் இதில் வந்து நம்ம ஒரு சில ஸ்பீஷீஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கன்சர்வேஷனுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அப்படின்னு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெட்ரோ ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து டைரக்ட்லி ப்ரொடெக்ட் ஆகும். அதாவது இப்போது அமூர் டைகர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அமூர் டைகர் அப்படிங்கிற ஸ்பீஷீஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக டைரெக்டாகவே மெட்ரோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அமூர் டைகர் அப்படிங்கிற ஸ்பீஷீஸை நான் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், கன்சர்வேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸில் என்னோட மோட்டிவ் ஒரே ஒரு ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்டைரக்டாக மெட்ரோ எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகுது. ஆனால் இங்கே அமூர் டைகர் அப்படிங்கிற ஸ்பீஷீஸை நான் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணேன் அப்படின்னா மிற்ற எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகுன்றது தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸாக அமூர் டைகர் அப்படிங்கிற ஸ்பீஷீஸை சூஸ் பண்ணுவேன். ஸோ அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய வைடு ஏரியாவை கவர் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாலண்டியராகவே நம்மளாவே ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லார்ஜ் ஏரியாவே நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது இன்வாசிவ் ஸ்பீஷீஸ். இன்வாசிவ் ஸ்பீஷீஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஏலியன் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க, நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸில் இங்கே அதுவாக வளர்ந்தது கிடையாது. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதுசான வெளியிலேருந்து வேற ஒரு ரீஜியன்லேருந்தோ இல்லை வேற ஒரு ஸ்டேட்டில் வேற ஒரு கண்ட்ரிலேருந்தோ எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சரௌண்டிங்கில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரிஜினலாக இல்லாத ஒரு ஸ்பீஷீஸ் வெளியே எங்கேருந்தோ வந்திருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம இன்வாசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ். இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ் அப்படின்னா என்னென்னா என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கிற பேராமீட்டர்ஸை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு வந்து உணர்த்தும் என்விரான்மெண்ட்டில் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் தான் நம்ம இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து லைக்கனை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா லைக்கன் வளரவே வளராது. பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் லைக்கன் வந்து வளரும். லைக்கன் வந்து எந்த பொல்யூஷனை வந்து இண்டிகேட் பண்ணும்? பொல்யூஷனை இண்டிகேட் பண்ணி எல்லாருக்கும் காமனாக தெரியும். பட் பொல்யூஷனில் எந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைக்கன் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தேடி பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் பொல்யூட்டன்ட் இருந்தது அப்படின்னா லைக்கன் வளரவே வளராது. அந்த பொல்யூட்டன்ட் இல்லாத இடத்துல மட்டும்தான் லைக்கன் நல்லா வளரும். ஓகேவா? அப்போது அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட பொல்யூஷன் இருக்கா இல்லையான்றத லைக்கனோட க்ரோத்தை எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லுது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ். அடுத்த டாபிக் பாருங்கள், ஈக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரெண்டு ஆர்கானிசமுக்கும் நடுவில் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஈக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸில் படிப்போம். ஸோ என்னென்ன இன்ட்ராக்ஷன் ஒரு ரெண்டு ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் நடக்குது, அது மூலமாக என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரலிசம். நியூட்ரலிசம் அப்படின்னா ரெண்டு ஸ்பீஷீஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்பீஷீஸ்க்குமே எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. அதனால தான் 0 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் படிக்கும்போது 0 மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நோ எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம், எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதே இது நெகட்டிவ்ல போடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நடந்திருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு லாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே இது பாசிட்டிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 3 சிம்பிளை வச்சு தான் இன்ட்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரலிசம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஸ்பீஷீஸ்மே 0 தான் வரும், ஏன்னா ரெண்டு ஸ்பீஷீஸ்மே எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. அடுத்தது காம்படிஷன். காம்படிஷன் அப்படின்னா என்ன? ரெண்டு ஸ்பீஷீஸ் ஒரே சாப்பாட்டுக்கு சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்குமே என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். ரெண்டு பேருமே சண்டை ஃபுல் எனர்ஜியோட சண்டை போடுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னா என்னது? ரெண்டு பேருக்குமே நம்மளுக்கு
நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ், அதுதான் காம்படிஷன். அடுத்தது பாராசைட்டிசம். பாராசைட்டிசம்னா என்ன? பாராசைட் வந்து ஒரு ஹோஸ்ட்ல போய் அட்டாக் பண்றது. அப்போ பாராசைட் ஒரு ஹோஸ்ட்ல அட்டாக் பண்ணுது அப்படின்னா பாராசைட்க்கு ஹோஸ்ட்ல இருந்து சாப்பாடு கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்பீஷிஸ்க்கு பெனிஃபிட் இருக்கு, ஆனா இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு நெகட்டிவ். ஏன்? ஹோஸ்ட் வந்து பாராசைட்னால டிசீஸோ ஏதோ கிடைக்கும் இல்லையா, அப்போ ஹோஸ்ட்டுக்கு லாஸ், அதனால ஹோஸ்ட் சைடில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாராசைட்டிசம் குறியுது. அடுத்தது மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போதுல ரெண்டு ஸ்பீஷிஸ்க்குமே மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நீ எனக்கு இது கூட நான் உனக்கு இது தரேன் அப்படின்னு பெனிஃபிட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் மியூச்சுவலிசம். அடுத்தது கமென்சாலிசம். கமென்சாலிசம் அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸ்க்கு பாசிட்டிவ், இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு நோ எஃபெக்ட். ஏன்னா ரெண்டு ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இப்போ ஏபின்னு ரெண்டு ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா ஏ வாழ்றதுக்கு பி கண்டிப்பாக வேணும். பி இருந்தால் மட்டும்தான் ஏவால் வாழ முடியும். ஆனால் பிக்கு அப்படி இல்லை, ஏ இல்லைனாலுமே பியால் தனியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஸ்பீஷிஸை தான் நம்ம கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது பி இருந்தால் தான் ஏ வாழ முடியும் அப்படிங்கிறதுனால பி கிடைச்சிருச்சு. ஸோ அப்போது ஏக்கு வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. பிக்கு வந்து ஏ இல்லைனாலும் ஒன்றுமே கிடையாது, ஏ இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. அதோட சர்வைவலில் அது எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ண போகிறது இல்லை, அதனால அதுக்கு நோ எஃபெக்ட். அமென்சாலிசம் அப்படின்னா கமென்சாலிசமோட ஆப்போசிட். கமென்சாலிசம்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது இல்லையா, இப்போ ஏ வந்து பிக்குள்ள போய் சர்வைவ் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்குது. அதே இது அமென்சாலிசம் அப்படிங்கிறது ஏ பிக்குள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம அமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ப்ரெடேஷன். ப்ரெடேஷன் அப்படின்னா இப்போ ப்ரே வந்து ப்ரெடேட்டர் கிட்ட சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தருக்கு பாசிட்டிவ், ஒருத்தருக்கு நெகட்டிவ். ஏன்னா இப்போ வேட்டையாட போகிறோம் அப்படின்னா ஒருத்தரோட கதை சொல்லி முடிஞ்சுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தருக்கு பாசிட்டிவ், ஒருத்தருக்கு நெகட்டிவ். ஸோ அதான் ப்ரெடேஷனில் வரும். ஓகேவா? அடுத்தது ப்ரோட்டோ கோஆப்ரேஷன். ப்ரோட்டோ கோஆப்ரேஷன் அப்படின்னா இது மியூச்சுவலிசம் மாதிரி தான் வரும். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இதுதான் ஈக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸில் வரக்கூடியது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், கவனமாக பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈக்காலஜியில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஜிஸ்ட் பார்த்துக்கலாம். ஈக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன? வேற வேற கம்யூனிட்டிஸ் அதோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அதான் ஈக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்பீஷிஸோட ஹேபிட்டாட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸ் எங்கே வாழுதோ அந்த என்டையர் ஏரியாவுமே அதோட ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்டாட் புரிஞ்சிருச்சு. அப்போ நிஷ்னா என்ன அப்படின்னா நிஷ்ன்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வாழ்கிற ஒரு கரெக்டான ஏரியா, அது அந்த ஸ்பீஷிஸ் வந்து இங்கே தான் வாழும் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளோட வீடு இருக்குது, நம்மளோட வீட்டில் தான் நம்ம வாழ்வோம் இல்லையா. அப்போது இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என்னோட வீட்டில் தான் வாழ்வேன். அப்போ என்னோட வீடு அப்படின்றது தான் என்னோட ஹேபிட்டட். கரெக்டாக நான் எங்கே வாழ்றேனோ அதுதான் என்னோட ஹேபிட்டட். அப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், அப்போ எங்கள் வீடு தான் என்னோட ஹேபிட்டட். ஆனால் அந்த வீடு ஃபுல்லாக நான் வாழ போகிறேன், நான் இருக்க போகிறது அந்த வீட்டை ஃபுல்லாக வாழனா கிடையாது. எனக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் தான் என்னோட மேஜர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி நடக்கிற என்னோட ரூம் தான் என்னது அப்படின்னா என்னோட நீஷ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஹேபிட்டட்னா என்ன, நீஷ்னா என்ன அப்படின்றது? ஓகே. ஸோ இந்த நீஷ்னா ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட், நம்ம பர்டிகுலராக எந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதான் நம்ம நீஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்டட் அப்படின்னா என்டையராக நம்ம வாழ்கிற இடத்த ஃபுல்லாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து ஹேபிட்டட். ஓகேவா? ஸோ இந்த நீஷ் வந்து ஃபண்டமெண்டல் நீஷ், ரியலைஸ்டு நீஷ்னு ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஃபண்டமெண்டல் நீஷ் அப்படின்னா என்னது அப்படின்னா என்டையராக மொத்தமாக சொல்கிறது, மொத்த பிளேஸையுமே சொல்கிறது. ரியலைஸ்டு நீஷ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் சொல்கிறது ரியலைஸ்டு நீஷ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் நீஷ் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும், ரியலைஸ்டு நீஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் நீஷ் வந்து பொட்டன்ஷியல் மோட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ரியலைஸ் நீஷ் வந்து ஆக்சுவல் மோட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஆக்சுவலி நான் எங்கே இருக்கேனோ அந்த ஏரியா தான் வந்து ரியலைஸ்டு நீஷ். ஸோ அடுத்தது ட்ராஃபிக் லெவல் அப்படின்னா என்னென்னா ஃபுட் செயினில் ஒரு ஆர்கானிசமே நம்ம அடுத்தடுத்து எழுதிட்டே போவோம் இல்லையா. ஸோ எழுதுகிற அந்த ஒரு ஆர்கானிசமோட அந்த லெவல் தான் என்னது அப்படின்னா ட்ராஃபிக் லெவல். அடுத்தது ஈக்காலஜிக்கல் பிரமிட். ஈக்காலஜிக்கல் பிரமிட்னா என்ன? ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஆர்கானிசம்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இப்போ நம்பரை பேஸ் பண்ணியோ பயோமாஸை பேஸ் பண்ணியோ எனர்ஜியை பேஸ் பண்ணியோ ஒரு ஆர்கானிசம்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறத நம்ம ஈக்காலஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது
இது வந்து பயோ மேக்னிஃபிகேஷன், பயோ ரெமடியேஷன் இது எல்லாமே ஈக்காலஜியோட டேர்ம்ஸ் தான்ப்பா. அதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பயோ மேக்னிஃபிகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பொல்யூட்டன்ட் இருக்கு. ஸோ அந்த பொல்யூட்டன்ட் வந்து ஒரு என்டையர் ஃபுட் செயினில் ஒரு டிராபிக் லெவல்லையும் அதிகமாகி ஸ்டோர் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு மெர்க்குரின்ற பொல்யூட்டன்ட் இருக்கு, ஓகேவா? இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த ஸ்மால் ஃபிஷ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கிற மெர்க்குரி பொல்யூட்டன்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஒரு 10% இருக்குது. அடுத்தது ஸ்மால் ஃபிஷ்ஷை யார் சாப்பிடுவோம்? லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும். அப்போ லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 10% மெர்க்குரி என்ன ஆகும்? லார்ஜ் ஃபிஷ்ஷுக்கு போகும். ஆனால் அது ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் தான் சாப்பிடுமா? நிறைய ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிடும்ல. அப்போது ஸ்மால் ஃபிஷ் கிட்ட இருந்து லார்ஜ் ஃபிஷ் கிட்ட மெர்க்குரி எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஃபிஷ் கிட்ட இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது நிறைய ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிடும். கரெக்டாக அதே மாதிரி இந்த லார்ஜ் ஃபிஷ்ஷை இப்போ யார் சாப்பிட போறா அப்படின்னா ஹியூமன் சாப்பிட போறாங்க. ஹியூமன் ஒரே ஒரு லார்ஜ் ஃபிஷ்ஷையா சாப்பிடுவாங்க? நிறைய லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் தானே சாப்பிடுவாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மெர்க்குரி வந்து அக்யூமுலேட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சோம்? ஸ்மால் ஃபிஷ்ல ஆரம்பிச்சோம். அங்கே நம்ம கிட்ட ஒரு 10% தான் மெர்க்குரி இருந்தது. பட் லாஸ்ட்டாக இருக்கிற டிராஃபிக் லெவல் ஹியூமனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். அதாவது மேக்னிஃபை ஆகி அந்த பொல்யூட்டன்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிராஃபிக் லெவல்லையுமே அந்த பொல்யூட்டன்ட் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா கூடி நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோ ரெமடியேஷன்னா என்னது அப்படின்னா இப்போ ஒரு கண்டாமினேட்டடாக இருக்கிற ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஒரு லிவிங் ஆர்கானிசமாக போடுறோம் அப்படின்னா அதுதான் பயோ ரெமடியேஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு க்ளீவ் பண்ணி கட் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது பயோ அக்குமுலேஷன்னா என்னன்னா பயோ மேக்னிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்? என்டையர் டிராபிக் லெவலில் பொல்யூட்டன்ஸ் அக்குமுலேட் ஆகிறத பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு ஆர்கானிசமில் நம்மளுக்கு வந்து பொல்யூட்டன்ட் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா அதுதான் பயோ அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஸ்மால் ஃபிஷ் மட்டும் இருக்குது. ஸ்மால் ஃபிஷ்ஷில் அதோட பாடி தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு காம்பவுண்ட் இல்லாமல் அதிகமாக ஒரு காம்பவுண்ட் வந்து அதோட பாடியில் சேர்ந்துட்டே இருக்குது, இல்லை அதிகமாக இது ஒரு பொல்யூட்டன் சேர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம பயோ அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஃபைட்டோ ரெமடியேஷன். ஃபைட்டோ ரெமடியேஷன்னா என்ன? ஒரு கண்டாமினேட் சைட்டை நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெமடியேட் பண்ணுறதுக்கு பிளான்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஃபைட்டோ ரெமடியேஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன்னா என்ன? இப்போது ஒரு வாட்டர் சிஸ்டம் இருக்குது, ஏதோ ஒரு பாண்டோ லேக்கோ ஏதோ ஒன்று இருக்குது, சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸசிவ் ரிச்னஸாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன பர்டிகுலர் நியூட்ரியன்ட் அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன? ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃபாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் மூலமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன்னால அந்த பர்டிகுலர் வாட்டர் சிஸ்டமில் நியூட்ரியன்ஸ் ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்கல் க்ரோத் ஃபார்ம் ஆகும். ஆல்கல் க்ரோத்மே எக்ஸசிவாக ஃபார்ம் ஆகும். வாட்டர் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு ஆல்கல் க்ரோத் இருக்கும். அதுதான் அந்த தான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சசஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஈகாலஜிக்கல் சசஷன் அப்படிங்கிற டேர்மை நம்மளுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரெட்ரிக் கிளெமென்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ சசஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போது ஒரு சிவியர் டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு, ஏதோ ஒரு ப்ராசஸ்னால, நேச்சுரலாகவோ ஆர்டிஃபிஷியலாகவோ ஏதோ ஒரு ப்ராசஸ்னால ஒரு என்டையர் ஈகோசிஸ்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிவியராக அழிஞ்சே போச்சு. அங்கே என்ன இருந்ததுன்னு தெரியாமல் அழிஞ்சே போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பீஷிஸாக வர ஆரம்பிச்சு மறுபடியும் அது வந்து ஒரு ஈகோசிஸ்டமாக என்ன ஆகும் அப்படின்னா மாறி வரும். ஸோ அந்த என்டையர் ப்ராசஸாக நம்ம ஈகாலஜிக்கல் சசஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈகாலஜிக்கல் சசஷன் நடக்கிறது நம்மளுக்கு டைம் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நார்மலி டிகேட்ஸ்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் சசஷன். சசஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பிரைமரி சசஷன், இன்னொன்று செகண்டரி சசஷன். பிரைமரி சசஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஏரியா ஆக்குப்பையே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது அந்த ஏரியா ஃபுல்லாக எந்த ஒரு வெஜிடேஷனுமே எப்பயுமே இருந்திருக்காது, பாஸ்ட்லேயே இருந்திருக்காது, இப்போயே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற எம்டி பிளேஸில் ஒரு ஆர்கானிசமாக வர ஆரம்பிச்சு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே மாறி அது வந்து ஒரு ரிச் வெஜிடேஷன் உள்ள ஒரு ஈகோசிஸ்டமாக மாறுது அப்படின்னா அதுதான் நம்ம பிரைமரி செஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி செஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா அதை ரீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செகண்டரி செஷன்னா என்னன்னா ஏற்கனவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ரிச் வெஜிடேஷன் உள்ள ஒரு ஈகோசிஸ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு ஃபினாமினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஈகோசிஸ்டம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அந்த இடம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து மறுபடியும் ரிச் வெஜிடேஷன்
ஃபெசிலிட்டேஷனாக ஆகும்ல, அதுதான் நம்ம செகண்டரி சசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரினா என்ன, செகண்டரினா என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, மோட் ஆஃப் சசெஷன். சசெஷன் வந்து எப்படியெல்லாம் நடக்கும், அதாவது ஒரு ஸ்பீசிஸாக வந்து திருப்பி வந்து அது ரிச் வெஜிடேஷனாக மாறும்னு சொல்லியாச்சு. ஸோ அது எப்படி வரும் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாடல் எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேஷன் மாடல். ஃபெசிலிட்டேஷன் மாடல் அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் மாடல். ரொம்ப காமனாக இந்த மாடலில் நம்மளுக்கு வந்து சசெஷனில் வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ சசெஷனில் என்னது அப்படின்னா, வர ஒரு ஸ்பீஷிஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்பீஷிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அந்த பிளேஸில் ஏ அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் வந்து தோன்ற ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற ஸ்பீஷிஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட்டை அடுத்த ஒரு ஸ்பீஷிஸ் வரதுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது அடுத்து பீன்ற ஸ்பீஷிஸ் தான் வரப்போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த பிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ வந்து அந்த என்டையர் என்விரான்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பிக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிங்கிற ஸ்பீஷிஸ் வர ஆரம்பிப்பாங்களா? அப்போது ஏ பிக்காக பாசிட்டிவ் ரோல் தானே பண்ணுறாரு, அப்போது ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். பி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்க எப்போ பியோட டாமினன்ஸ் வருதோ ஏவை பி வந்து அடித்து காலி பண்ணிடுவாங்க. பி வந்து ஸ்டெபிளைஸாக டாமினண்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஏ சுத்தமாக இருக்க மாட்டாங்க, பி தான் என்டையராக அந்த பிளேஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அடுத்து பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து வரப்போகிற சிக்கு ஏற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா சி உள்ளே வருவாங்க. சி உள்ளே வந்ததுக்கப்புறமா சி எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து டாமினண்ட் ஆகிறாங்களோ சி டாமினண்ட் ஆகிட்டு பியை அடித்து வெளியே பற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் ஃபெசிலிட்டேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்த ஸ்பீஷிஸ் செகண்ட் வரப்போகிற ஸ்பீஷிஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் ஃபெசிலிட்டேஷன் மாடல். இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது இன்ஹிபிஷன் மாடல். இன்ஹிபிஷன் மாடல்னா என்னது அப்படின்னா, ஒரு ஸ்பீஷிஸ் வந்துருச்சு அப்படின்னா அது அடுத்த ஸ்பீஷிஸாக வரவே விடாது, எல்லாமே நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அதுதான் வந்து இன்ஹிபிஷன் மாடல். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீஷிஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்பீஷிஸ் ஏதோ ஒரு டாக்ஸிக்கையோ இல்லை ஏதோ ஒரு கெமிக்கலையோ எக்ஸ்க்ரீட் பண்ணுது அப்படின்னா அந்த கெமிக்கல் அதோட சரௌண்டிங்கில் இருக்கும்போது வேற எந்த ஒரு ஸ்பீஷிஸாலுமே வந்து நம்மளால அதை அங்கே வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அந்த ஸ்பீஷிஸை மட்டும்தான் இருக்க விடும், வேற எந்த ஸ்பீஷிஸையுமே வரவிடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற எந்த ஸ்பீஷிஸுமே அந்த இடத்துல வராது. ஸோ இது நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கறதுனால இதை இன்ஹிபிஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே எந்த ஸ்பீஷிஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றதை பொறுத்து டிசைட் ஆகும். இப்போ ஒரு வேளை ஏ ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக செக்ரேட் பண்ணிடுவாங்க. அப்போ ஏவை தவிர அந்த இடத்துல வேறு யாராலையுமே இருக்க முடியாது. பிஏ விட மாட்டாங்க, சிஏ விட மாட்டாங்க, டிஏ விட மாட்டாங்க. இப்போது இன்கேஸ் பி ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா பி வந்து அவங்களோட கெமிக்கலை அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக செக்ரேட் பண்ணிடுவாங்க. அப்போது வேறு எந்த ஸ்பீஷிஸையுமே அங்கே இருக்க முடியாது. அப்போ பி வந்துட்டாங்கன்னா ஏ விடாது, சிஏ இருக்க விடாது, டிஏ இருக்க விடாது. புரிஞ்சுதா? இதே மாதிரி யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல மற்ற எந்த ஸ்பீஷிஸையுமே அவங்க வந்து இருக்க விட மாட்டாங்க. அடுத்தது டாலரன்ஸ் மாடல். டாலரன்ஸ் மாடலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீஷிஸ் வருது அப்படின்னா அந்த ஸ்பீஷிஸ் புதுசாக நிறைய ஸ்பீஷிஸ் வருது அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸும் இன்னொரு ஸ்பீஷிஸும் அடிச்சுக்காது. பட் ஒரு ரிசோர்ஸ்க்கு சண்டை வருது அப்படின்னா அந்த ரிசோர்ஸ்க்கு சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் சகிச்சுக்கிட்டு, சரி இதுக்கு சண்டை வருதா, சரி தான் இதை நீயே வச்சுக்கோ, நான் ஒரு வேறு இதுக்கு போய் நான் வேறு ஃபுட்டை சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ரூட்டுக்கு சண்டை வருது அப்படின்னா அது பெரிய ஃப்ரூட் கேட்குது அப்படின்னா சரி நீயே பெரிய ஃப்ரூட் சாப்பிட்டுக்கோ, நான் போய் குட்டி ஃப்ரூட்டை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு டாலரேட் பண்ணி வேறு ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அதுவே அங்கேயே சஸ்டெயின் ஆகிக்குது அப்படின்னா அதுதான் நம்ம டாலரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்பீஷிஸும் இன்னொரு ஸ்பீஷிஸுமே வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஃபைட்டோ ஃபெசிலிட்டேஷனோ எதுவுமே இருக்காது, எல்லாமே அதோட பிளேஸில் டாலரேட் பண்ணி அதுக்கு என்ன கிடைச்சதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அங்கே வந்து வாழ்ந்துக்கும். அதுதான் நம்ம வந்து டாலரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குன்னா ஏக்கு பிக்கு ஏக்கு சிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டேஷனும் இன்ஹிபிஷனும் இருக்காது, எல்லாமே அங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டாலரேட் பண்ணி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாழ்ந்துக்கும். ஒரு வேளை காம்படிஷன் வருது இவங்களுக்கு கூட இல்லை ரிசோர்ஸில் டாலரேட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா வீக் ஸ்பீஷிஸ் இறந்துடும், எந்த ஒரு டாப் ஸ்பீஷிஸ் இருக்கோ அதுதான் வாழும். ஏன்னா காம்படிஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் தோற்று தானே போகணும், வீக்காக இருக்கிறவங்க தோற்றுருவாங்க. அப்போ அந்த வீக்கான ஸ்பீஷிஸ்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்க கூட காம்படேட் பண்ணி 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 சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ அது போயிடும். எந்த ஸ்பீஷிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் அந்த இடத்துல ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு
செஷனோட மாடல்ஸ் புரியுது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆர் விசஸ் கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆர் ஸ்பீஷிஸ் கே ஸ்பீஷிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் செலெக்ஷன் ஆர் ஸ்பீஷிஸ்னால் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர் செலெக்ஷன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஆர் செலெக்ஷனில் இருக்கிற ஆர் ஸ்பீஷிஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆர் ஸ்பீஷியோட என்விரான்மெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஸ்டேபிளாக அன்சர்டன் என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆர் ஸ்பீஷிஸோட மார்டாலிட்டி வந்து டென்சிட்டி இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போது நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது, டென்ஸாக அதோட ஸ்பீஷிஸ் இருக்குன்னா தான் மார்டாலிட்டி ரேட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. மார்டாலிட்டிக்கும் அதோட பாப்புலேஷன் டென்சிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். மார்டாலிட்டி ரேட் ஹை அட் ஏர்லி ஸ்டேஜில் தான் அதோட மார்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அது குட்டியாக இருக்கும்போதே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இறந்து போயிடும். அப்போது இதோட சர்வைவர்ஷிப் கர்வ் என்ன இருக்கும் அப்படின்னா டைப் 3 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆர் ஸ்பீஷிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மாலர் பாடி சைஸாக தான் இருக்கும். அதனால லைஃப் ஸ்பேனுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே செமல்பாரஸ் டைப் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதாவது ஒன்லி 1 டைம் மட்டும்தான் அதோட ரீப்ரொடக்ஷன் இருக்கும் என்டையர் லைஃப் டைமில். பேரண்டல் கேர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் அதுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மெனி ஸ்மால் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங், பட் அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். ஸோ நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங் பட் குட்டியாக சைஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதால் பேரண்டல் கேர் கொடுக்க முடியாது. ஸோ பேரண்டல் கேர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே ரேப்பிடாக டெவலப் ஆயிரும், ஏர்லி மெச்சூரிட்டியும் அடைஞ்சிரும். ஏன்னா அதோட சைஸும் ஸ்மாலு, வாழப்போகிற லைஃப் ஸ்பேனும் ஷார்ட் தான். அதனால டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், மெச்சூரிட்டியும் இயர்லியாகவே ஆயிரும், ஏர்லியாகவே ரீப்ரொடக்ஷனும் பண்ணிடும். ஸோ லார்ஜ் கிளட்ச் சைஸ் கிடைக்கும். கிளட்ச் சைஸுங்கிறது என்னது அப்படின்னா ஆஃப் ஸ்ப்ரிங்கோட கவுண்ட். ஸோ அதால் எவ்வளோ ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற கவுண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் கிளட்ச் சைஸ் அப்படிங்கிற வேர்டு. ஸோ லார்ஜ் கிளட்ச் சைஸ் வந்து அதுங்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆரை டிபெண்ட் பண்ணியே தான் வந்து இதோட பாப்புலேஷன் க்ரோத் இருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் எனர்ஜி எல்லாமே எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இது ஹை ஃபிகனிட்டி ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பாப்புலேஷன் க்ரோத் கர்வ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஜே ஷேப்டு கர்வாக இருக்கும். ஸோ இதோட கர்வ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற வீட்ஸ், களைச்செடிகள்லாம் இருக்கலாம், அது அப்புறம் ஸ்மால் ஃபிஷ், இன்செக்ட்ஸ், பாக்டீரியா, இது எல்லாமே நம்மளுக்கு ஆர் ஸ்பீஷிஸ் படி தான் நம்மளுக்கு அதோட ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது கே செலெக்ஷன் ஸ்பீஷிஸ் ஆர் கே ஸ்பீஷிஸ். நீங்கள் ஆர் ஸ்பீஷிஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆர் ஸ்பீஷியோட என்டையர் ஆப்போசிட் தான் கே ஸ்பீஷிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். கே செலெக்ஷன் ஆர் கே ஸ்பீஷிஸ் பாருங்கள், இது ஸ்டேபிளாக ப்ரெடிக்டபிளாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். இதோட மார்டாலிட்டி ரேட் ஏர்லி ஸ்டேஜில் கம்மியாக இருக்கும், லேட்டர் ஸ்டேஜில் தான் அதிகமாக இருக்கும். அதில் ஏர்லி ஸ்டேஜில் கம்மின்னு பார்த்தோம், இதில் லேட்டர் ஸ்டேஜில் தான் அதிகம்னு பார்க்குறோம். ஸோ என்டையராக ஆரோட ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ லேட்டர் ஸ்டேஜில் ஹையாக இருக்குது அப்படின்னா இதோட சர்வைவர்ஷிப் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று டைப் 2 இருக்கலாம், இல்லைனா டைப் 3 கர்வாக இருக்கலாம். சாரி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, ஒன்று வந்து டைப் 2 கர்வாக இருக்கலாம், இல்லை டைப் 1 கர்வாக இருக்கலாம். ஏன்னா டைப் 3 கர்வ் அதோடது இல்லையா. ஸோ டைப் கே செலெக்ஷன் வந்து டைப் 1 இருக்கலாம், இல்லை டைப் 2 இருக்கலாம். ஓகேவா? கவனமாக பார்த்துருங்க, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது இதோட ஆர்கானிசம்ஸ் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும், லாங் லைஃப் ஸ்பேனோட இருக்கும். லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால இதுக்கு லாங் லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். இதோட ரீப்ரொடக்ஷன் வந்து இட்டரோபேரஸாக இருக்கும், அதாவது அதால் நிறைய டைம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஹை பேரண்டல் கேர் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஆஃப்ஸ்பிரிங் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும், பட் லார்ஜராக இருக்கும். லிமிட்டடான நம்பரில் தான் நம்மளுக்கு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகும். சைஸ் வந்து நல்லா லார்ஜராக இருக்கும். லிமிட்டடான நம்பரில் தான் ஆஃப்ஸ்பிரிங் இருக்குது அப்படிங்கும் போதுல அந்த லிமிட்டட் நம்பர்ஸ் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதனால் பேரண்டல் கேர் நல்லா கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், லேட்டாக தான் அது மெச்சூரிட்டியும் ஆகும். ஸோ லேட்டாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்மால் கிளட்ச் சைஸ் தான் இருக்கும். ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஆர் மாதிரி நிறைய இருக்காது, ரொம்பவே ஸ்மாலான கிளட்ச் சைஸ் தான் இருக்கும். ஸோ இதோட பாப்புலேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா கேரிங் கெப்பாசிட்டி கேவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். மேக்ஸிமம் எனர்ஜியை பேரண்டல் கேரில் தான் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அதனால் லோ ஃபிகனிட்டி ஸ்பீஷிஸ். இதோட கர்வ் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்டு கர்வாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் படிச்சது போலியா லாஜிஸ்டிக் கர்வ்ஸ் அந்த மாதிரி எஸ் ஷேப்டு கர்வாக தான் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா canopy tree, large mammals, small parrot, large turtles இது எல்லாமே. ஸோ நம்மளுமே வந்து கேஸ்லாக்டர் ஸ்பீஷிஸ் கையில் தான் வருவோம். அடுத்தது பிளான்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ பிளான்ட் எப்படியெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அதை வச்சு பிளான்ட்டுக்கு வந்து டேர்ம் பண்ணுவாங்க. எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எண்டோஃபைட்ஸ், லித்தோஃபைட்ஸ், ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஃபைட்ஸ் எப்பினா என்ன, அபவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளான்ட்டோட
ஃபைட்ஸ்னா பிளான்ட். அப்போ பிளான்ட்டுக்கு அபோவ்ல மேலே வளருது அப்படின்னா அதுதான் எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஃபைட்ஸ், ஃபைட்ஸ்னா பிளான்ட், எண்டோ அப்படின்னா உள்ள. அப்போ பிளான்ட்டுக்கு உள்ள பிளான்ட்டோட செல்லுக்கு உள்ள இல்லை செல்லோட 2 செல்லுக்கு நடுவில் இருக்க கேப்ல வளருது அப்படின்னா அது நம்ம எண்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லித்தோஃபைட்ஸ் அப்படின்னா ஃபைட்ஸ்னா பிளான்ட், லித்தோனா ராக்கனா லித்தோ அப்படின்னு குறிப்போம். அப்போ ராக் மேலேயோ இல்லை ராக் உள்ளேயோ வளர பிளான்ட்டை வந்து நம்ம லித்தோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னா ஹேலோ அப்படின்னா சால்ட்னு அர்த்தம். அப்போ சால்ட் கண்டிஷன்ல வளர பிளான்ட்டை வந்து நம்ம ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை சால்ட் டாலரண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சலினிட்டி அதிகமாக இருக்கிற வாட்டர்லேயோ சாயில்லையோ இல்லை செமி டெசர்ட்ஸில் மேங்க்ரூவ் ஸ்டாம்ப்ஸில் மார்ஷஸில் இந்த ஏரியாஸ்ல எல்லாமே நம்மளுக்கு ஹேலோஃபைட்ஸை நல்லாவே பார்க்க முடியும். அந்த வேர்ட்லேருந்தே படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பயும் மறக்காது. அடுத்தது பாருங்க பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்ன? லைஃப் ஃபார்ம்ஸில், பயோனாலே லிவிங் லைஃப் ஃபார்ம்ஸ் இல்லையா, டைவர்சிட்டினா டைவர்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது லைஃப் ஃபார்ம்ஸில் அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பயோடைவர்சிட்டி. லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்னென்னு பாருங்கள். ஜெனட்டிக் டைவர்சிட்டி, நம்ம ஸ்பீஷஸில் என்னென்ன வேரியேஷன் இருக்குன்றத ஜீன் லெவலில் ஸ்டடி பண்ணோம்னா அது ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ரீஜனை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஸ்பீஷஸ் லெவலில் என்னென்ன வேரியேஷன் இருக்குன்னு ஸ்டடி பண்ணோம்னா அது ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி. ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஈகோசிஸ்டமில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணோம்னா அதுதான் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஓகேவா? அடுத்தது காம்போனன்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. காம்போனன்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டினா என்னதுன்னா இதில் ஆல்ஃபா டைவர்சிட்டி, பீட்டா டைவர்சிட்டி, காமா டைவர்சிட்டி 3 இருக்குது. ஓகேவா? ஆல்ஃபா டைவர்சிட்டினா என்னது அப்படின்னா வித்தின் ஹேபிட்டட். இப்போது இதுதான் ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஏ அப்படிங்கிற ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷிஸ், இந்த பர்டிகுலர் ஏ அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷிஸை மட்டும் நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் ஆல்ஃபா டைவர்சிட்டி, வித்தின் ஹேபிட்டட். ஸோ இந்த ஹேபிட்டட்குள்ளே என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குன்னு நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணேன்னா அது ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஸோ இப்போது இன்னொரு ஹேபிட்டட் இருக்குது. ஸோ இதை வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே மட்டும் தனியாக ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் என்னது? ஆல்ஃபா டைவர்சிட்டி. இப்போது இந்த 2 ஹேபிட்டட்க்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்பீஷிஸை பற்றி ஸ்டடி பண்ணேன் அப்படின்னா அது பீட்டா டைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ வித்தின் த ஹேபிட்டட் ஒரே ஒரு ஹேபிட்டட்டை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே ஸ்டடி பண்ணோன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஒரு 2 ஹேபிட்டட் இருக்குது, அது 2த்துக்கும் நடுவில் இருக்கிறத பற்றி ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் பீட்டா டைவர்சிட்டி. ஓகேவா? இப்போ காமா டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா இந்த என்டையர் ரீஜனுமே ஸ்டடி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காமா டைவர்சிட்டி. ஓகேவா? ஆல்ஃபா டைவர்சிட்டி என்ன, பீட்டா டைவர்சிட்டி என்ன, காமா டைவர்சிட்டி என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்த டாபிக் பாருங்க, மெஷர்மெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, 2 விஷயம் தான். ஸ்பீஷிஸ் ரிச்னஸ், ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ். ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்ன்றது எதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னா நம்பர் வைஸ் அதிகமாக என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்பரை டினோட் பண்ணி ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் வந்து சொல்லுவாங்க. ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா சேம் ஆர் ஈவன் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ், அதாவது எத்தனை டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு பிளேஸில் எடுத்திருக்கேன், பின்னு ஒரு பிளேஸில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, பின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இதில் 1 2 3 4 அப்படின்னு ஸ்பீஷிஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 20 இருக்குது, இதில் ஒரு 30 இருக்குது, இதில் ஒரு 40 இருக்குது, இதில் ஒரு 60 இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 5 இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா 2த்துலேயுமே எப்படி இருக்குது அப்படின்னா 4 ஸ்பீஷிஸ் தான் இருக்குது. 1 2 3 4 ஸ்பீஷிஸ் இருக்குது. ஏன்னு ஒரு கம்யூனிட்டி, பின்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு 4 ஸ்பீஷிஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஏன்ற கம்யூனிட்டியில் 1ங்கிற ஸ்பீஷிஸ் 20 இருக்குது, பியில் 10 இருக்குது. அதே மாதிரி 2 3 4ல் அதோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது ஸ்பீஷிஸ் ரிச்னஸாக எது இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏவா பியா? ஏவை சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணுது. ஸோ நம்பர் வைஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஸ்பீஷிஸ் ரிச்னஸாக இருக்காங்கன்னு சொல்லணும். இப்போது ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டால் யார் சொல்வீங்க? ஏ சொல்வீங்களா, பி சொல்வீங்களா? ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் டிட்டர்மைன் பண்ணி சொல்லணும். ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் யாரை சொல்வீங்க அப்படின்னா ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் வந்து ஏக்கும் பிக்கும் ஈக்குவல். ஏன் அப்படின்னா ஏலையுமே 4 டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் தான் இருக்குது, பிலையுமே அதே 4 டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் தான் இருக்குது. ஈவன்னஸ்ங்கிறது டைப் ஆஃப் ஸ்பீஷிஸை குறிக்கக்கூடியது. அப்போது 2மே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரிச்னஸ் ஈவன்னஸ் என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்தது யூசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பாருங்கள். ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்க்கு நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்கும். நம்மளுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய ஃபுட் கொடுக்குது, நம்மளுக்கு ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸும் கொடுக்குது. அதே மாதிரி கல்ச்சரல் பெனிஃபிட்ஸுமே வந்து ஈகோசிஸ்டமை ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது
த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி என்னென்னு பாருங்க. ஹேபிட்டட் லாஸாக இருக்கும், இன்வாசிவ் ஸ்பீஷிஸ் நிறையா வந்துச்சுன்னா அது நம்ம பயோடைவர்சிட்டி த்ரெட்டாக இருக்கும். ஓவராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி என்டையராக காலி பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் பயோடைவர்சிட்டி இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வராமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும். அப்போ எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா அதான் பார்ப்போம் வாங்க. ஸோ கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 டைப்ஸில் இருக்கலாம். ஒன்று இன்சித்து, இன்னொன்று எக்ஸித்து. இன்சித்து அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கானிசமோ ஸ்பீஷிஸோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே அதை அப்படியே நம்ம கன்சர்வ் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்சித்து அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸித்து அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமோ ஒரு ஸ்பீஷிஸோ இருக்குது, அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனால் அந்த இடத்துலையே என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலைன்ற பட்சத்தில் அதை ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்மளா ஒரு இடத்த சூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம எக்ஸித்து அப்படின்னு சொல்லுவோம். இன்சித்தியூனா அதோட இடத்துலையே, எக்ஸித்து அப்படின்னா அதோட இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுறது. இன்சித்துல என்னென்ன வரும்னு பாருங்க. பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். எக்ஸித்துல யார் வரா? ஜூ, பொட்டானிக்கல் கார்டன், சீட் பேங்க்ஸ். ஸோ இதெல்லாமே இன்சித்து எக்ஸித்துக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் செயின் பாருங்க. ஃபுட் செயின்னா என்ன? லீனியர் சீக்வன்ஸாக நம்ம சொல்லிட்டே போனோம். ஒரு ஆர்கானிசம் இது சாப்பிடுது, இந்த ஆர்கானிசம் இது சாப்பிடுதுன்னு சொல்லிட்டே போனோம் அப்படின்னா அதுதான் ஃபுட் செயின். ஸோ இதில் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எனர்ஜி ஃப்ளோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபுட் செயினில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன்லி ஒன் ஸ்ட்ரெயிட் செயின் மட்டும்தான் இருக்கும், அதான் நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் செயின்னா என்னப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கிராஸ் கூப்பர் சாப்பிடுது. ஸோ இந்த கிராஸ் கூப்பரை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃப்ராக் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ராகை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஸ்னேக் சாப்பிடுவாங்க. இந்த ஸ்னேக்கை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஈகிள் சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இப்போ கிராஸ் கூப்பர் சாப்பிடுது அப்படின்னா கிராஸ் கிட்ட இருக்கிற நியூட்ரியன்ஸ் கிராஸ் கூப்பருக்கு போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ நியூட்ரியன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி நியூட்ரியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸை வச்சு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குமா, அப்போ எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபுட் செயின் மூலமாக சொல்கிறாங்க. இது எதுவுமே ஸ்ட்ரெயிட் செயினாக தான் இருக்கும். அதே மாதிரி லிமிடெட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த டாபிக் லெவல் போக 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 நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாயிடும். ஸோ நம்பர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு 4 to 5 லிமிட்டடாக தான் இருக்கும் ஃபுட் செயினை பொறுத்த மட்டுக்கும். சரிங்களா? எஸ், ட்ராஃபிக் லெவல் பார்த்தீங்க. இப்போ நம்ம கிராஸ் கூப்பர்னு எழுதுனோம்னா கிராஸ் ஒரு ட்ராஃபிக் லெவல், கிராஸ் கூப்பர்ன்றது ஒரு ட்ராஃபிக் லெவல். அதில் எழுதுகிற ஒரு ஆர்கானிசமே நம்மளுக்கு ஒரு ட்ராஃபிக் லெவலை குறிக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் 4 to 5 ட்ராஃபிக் லெவலோடய முடிஞ்சிடும். ஸோ இதில் ஃபுட் செயினில் 2 டைப் இருக்குது. ஒன்று கிரேசிங் ஃபுட் செயின், ஒன்று டிட்ரிட்டஸ் ஃபுட் செயின். கிரேசிங் ஃபுட் செயின் அப்படின்னா நார்மலாக ப்ரொடியூசர்ஸில் ஆரம்பித்து கன்சியூமர்ஸ் டீகம்போசஸை இன்க்ளூட் பண்ணாமல் கன்சியூமர்ஸை மட்டும் அடுத்தடுத்து லிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அதான் நம்ம கிரேசிங் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். டிட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னா என்னது அப்படின்னா டீகம்போசஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபுட் செயின் வரதை நம்ம டிட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். கிரேசிங் ஃபுட் செயினில் டீகம்போசஸ் இருக்க மாட்டாங்க. டிட்ரிட்டஸ் ஃபுட் செயினில் டீகம்போசஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபுட் செயின் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபுட் வெப். ஃபுட் வெப்னா என்னது அப்படின்னா ஃபுட் செயின் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதான் நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸ், மெனி இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸ் அப்படின்னா ஃபுட் வெப் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபுட் வெப் வந்து நம்மளுக்கு அன்ஸ்டேபிளாக எப்பயுமே போகவே போகாது. ஏன்னா இப்போ ஃபுட் செயினில் ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டீங்க வெளியே எடுத்துட்டீங்க, அந்த ஆர்கானிசமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட் செயினால் கம்ப்ளீட் ஆக முடியாது. ஆனால் ஃபுட் வெப்பில் நம்ம ஏதோ ஒரு ஆர்கானிசம் நம்ம வெளியே எடுத்துட்டாலுமே அந்த ஃபுட் செயின் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த ஃபுட் வெப் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபுட் வெப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அதனால ஃபுட் வெப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட் வெப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சான்சஸுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ ஃபுட் வெப் எப்பயுமே அன்ஸ்டேபிள் ஆகாது. அடுத்தது பாருங்க, பாப்புலேஷன் க்ரோத் பற்றி பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஹைப்போதஸாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் வச்சு ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது அப்படின்னா அப்போ தான் அதோட க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த க்ரோத் வந்து இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆருங்கிறது ரீப்ரடக்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ ஆர்ன்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு பாப்புலேஷன் க்ரோத்தோட கர்வ் எப்படி வருவாங்க, ஜே ஷேப்டு கர்வ் தான் நம்மளுக்கு வருவாங்க. இதோட ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா வந்து dn/dt is equal to rn. ஆரை வந்து நம்ம b minus d அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிங்கிறது என்னது அப்படின்னா பர்த் ரேட், டி அப்படிங்கிறது டெத் ரேட். ஸோ ஆருங்கிறது b minus d குறிக்கும். ஸோ இந்த ஆரை வந்து ரீப்ரடக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். d/dt is equal to rn அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஆருக்கு பதிலாக b minus a சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ்போனென்ஷியலாக இந்த ஃபார்முலா போடணும் அப்படின்னா nt is equal to n0 into e power rt அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தில் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸில் இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லாஜிஸ்டிக் க்ரோத்.
லாஜிஸ்டிக் க்ரோத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ லிமிட்டடாக இருக்கிற ரிசோர்ஸில் ஒரு ஆர்கானிசம் க்ரோ ஆகுது அப்படின்னா அதோட பாப்புலேஷன் வந்து எஸ் ஷேப்டு கிராஃப் காட்டும். இது வந்து கேவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கேரியிங் கெப்பாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் பாப்புலேஷன் க்ரோத் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஹாஃப் த கேரியிங் கெப்பாசிட்டி K/2 தான் நம்மளால மேக்ஸிமம் ஓட பாப்புலேஷன் க்ரோத் பார்க்க முடியும். இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. dN/dt is equal to Rn K-n into K-n divided by K அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது பாருங்க மார்க் ரீகேப்சர் டெக்னிக். ஸோ மார்க் ரீகேப்சர் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றுப்பா. இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். நியூமரிக்கல் சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கொஸ்டின். ஏன்னா ஒரே ஒரு ஃபார்முலா படித்தா போதும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் போட்டுற முடியும். மார்க் ரீகேப்சர் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் சைஸ் என்ன பாப்புலேஷன் டென்சிட்டியை நம்மளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிளை வந்து கேப்சர் பண்ணி எடுப்பாங்க. அதாவது ஒரு என்டையர் பாப்புலேஷன் இருக்குது. இப்போ ஒரு பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாண்டில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும் இல்லையா? எத்தனை ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் எத்தனை ஃபிஷ் இருக்குன்னு நான் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் மார்க் ரீகேப்சர் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த பாண்டில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்றதை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பாண்ட்லேருந்து கொஞ்சோண்டு ஃபிஷ்ஷை மட்டும் நான் பிடிப்பேன். என்னால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அதே மாதிரி கொஞ்சோண்டு ஃபிஷ்ஷை மட்டும் பிடிக்கிறேன். ஸோ அதில் எவ்வளோ நம்பர் பிடிச்சிருக்கேனோ அதை நான் சாம்பிள் 1 S1 அப்படின்னு மார்க் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பிடிக்கும் போது எத்தனை ஃபிஷ்ஷை பிடிச்சேனோ அதை நான் S1 அப்படின்னு அதோட நம்பரை நோட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அதுதான் எனக்கு சாம்பிள் 1. அதுக்கப்புறம் இப்போ நான் பிடிச்ச ஃபிஷ் எல்லாமே இருக்குல்ல, இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு எனக்கு புரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு மார்க் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அதை பாண்ட்குள்ளேயே விட்டுட்டேன். ஓகேவா? மார்க் அண்ட் ரிலீஸ் பேக் இன் டு த ஒரிஜினல் பாப்புலேஷன். நான் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி அதை அந்த பாண்டுக்குள்ளேயே விட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகேப்சர் அண்ட் ரீசாம்பிளிங். மறுபடியும் அதே பாண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷை நம்ம வந்து பிடிக்கணும், கொஞ்சம் ஃபிஷ்ஷை நம்ம வந்து பிடிச்சு எடுக்கணும். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபிஷ்ஷை எடுக்கும்போது அதில் ஒரு சில ஃபிஷ் என்ன இருக்கும், நம்ம மார்க் பண்ண ஃபிஷ்ஷே கிடைக்கும். ஒரு சிலது என்ன இருக்கும், நம்ம மார்க் பண்ணாமல் புதுசாக இருக்கிற ஃபிஷ்ஷாக கிடைக்கும். அப்போது இந்த சாம்பிளில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணது எத்தனை இருக்குது, நம்ம அன்மார்க் பண்ணது எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் செகண்ட் டைம் பிடிக்கும் போது மொத்தமாக எத்தனை ஃபிஷ் பிடிச்சேன் அப்படிங்கிற கவுண்ட்டை S2 அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டேன். இந்த S2ல எத்தனை மார்க் பண்ணியிருக்கு, எத்தனை வந்து அன்மார்க்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து நோட் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபார்முலா என்னது அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி N = S1 × S2 / M2. S1 அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன் இல்லையா அந்த ஃபிஷ்ஷஸோட கவுண்ட். S2ங்கிறது நான் செகண்ட் மொத்தமாக பிடிச்சேன்ல அந்த ஸ்பீஷிஸோட கவுண்ட். M2 அப்படிங்கிறது என்னன்னா நான் செகண்ட் டைம் பிடிக்கும் போது எனக்கு மார்க்கடாக ஒரு சில ஃபிஷ்ஷஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த ஸ்பீஷிஸோட கவுண்ட் தான் M2 அப்படிங்கிறது. அப்போ S1 × S2 / M2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸ்பெஷலியே நமக்கு ட்விஸ்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிடச்சிது, செகண்ட் டைம் இவ்வளோ கிடச்சிது, செகண்ட் டைமில் மார்க் பண்ணது இவ்வளோ இருந்தது அப்படின்னு டேரெக்டாக தான் கொடுப்பாங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஈக்காலஜிக்கல் பிரமிட் பற்றி பார்க்கலாம். ஈக்காலஜிக்கல் பிரமிட்னாலே கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் சொல்லியாச்சு. ஸோ இதற்கு ஹரிசானல் பார் எல்லாமே டிராஃபிக் லெவலை டிட்டர்மைன் பண்ணும். இதில் லென்த் ஆஃப் த ஈச் பார் அவளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு டிராஃபிக் லெவலில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு டினோட் பண்ணும். ஸோ இதில் டைப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஒரு டைப்பையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரமிட் ஆஃப் நம்பர் அப்படின்னா நம்பரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிராஃபிக் லெவலில் இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு எப்படி ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமமாக இதோட பிரமிட் எல்லாமே நம்மளுக்கு அப்டேட்டாக தான் இருக்கும். ஸோ இன்வெர்டடாக இருக்கிற எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இன்வெர்டடாக எந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கும் அப்படின்னா பேரசைட் ஈகோ சிஸ்டமில் இருக்கும். ஸோ பேரசைட் ஈகோ சிஸ்டமில் இன்வெர்டடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயை சாப்பிட்றதுக்கு நிறைய ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஒரே ஒரு ட்ரீ, அந்த ட்ரீயில் இருக்கிற நிறைய ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்கு நிறைய ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் வராங்க. ஸோ இப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு பேரசைட்டால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த நிறைய பேர்ட்ஸை சாப்பிட்றதுக்கு நிறைய பேரசைட்ஸ் வருவாங்க. இப்போது ஒரு பேர்டு இருக்குது அப்படின்னா அந்த பேர்டில் ஒரே ஒரு ஈ தான் முக்கியம்னு இல்லை, நிறைய ஈ முக்கியம் இல்லையா? ஸோ அதுதான் நிறைய பேரசைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி பேரசைட்ஸை சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறைய பேரசைட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ பேரசைட் ஈகோசிஸ்டம் நம்மளுக்கு இன்வெர்ட்டடாக இருக்கும் அப்படின்றத மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பிண்டில் பிரமிட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் இல்லைனா ட்ரீ ஈகோசிஸ்டமில் மட்டும் நம்மளுக்கு ஸ்பிண்டில் பிரமிட் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரீ தான். அந்த ட்ரீயில் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டீர், கோட், ரேபிட், எலிஃபெண்ட் நிறைய ஹெர்பிவோர் இருக்காங்க. பட் இந்த நிறைய ஹெர்பிவோரை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு இருக்கிற கன்சியூமர்ஸே போதும். இந்த செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிற
டெர்ஷியரி கன்சியூமரே போதும். அதாவது இப்போ ஒரே ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயில் நிறைய பழம் காய்க்கும். ஸோ நிறைய பழத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு நிறைய ஸ்பீசிஸ் வேணுமா? ஸோ ட்ரீயை விட நம்மளுக்கு ஹெர்பிவோரோட கவுண்ட் வந்து கூடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நிறைய ஹெர்பிவோரை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஸ்பீசிஸே போதும். இப்போ ஸ்னேக்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கானிசமாக மொத்தமாக முழுங்கிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஸ்பீசிஸே போதும். அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டாப் கார்னிவோர் நம்மளுக்கு அதை விட கம்மியான அமௌண்ட்டே போதும். ஸோ இந்த மாதிரி இந்த பிரமிட் ஃபார்ம் ஆகிறதுனால இது நம்ம ஸ்பிண்டில் பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிரமிட் ஆஃப் பயோமாஸ். பயோமாஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாமே அப்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இன்வெர்டடாக இருக்கிற எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்வெர்டடாக இருக்கிறது வந்து பாட் எக்கோசிஸ்டமில் இருக்கும். பயோமாஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசமோட என்டையர் வாட்டர் கண்டென்ட் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அந்த என்டையர் வாட்டர் கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரை மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதான் நம்ம பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஆர்கானிசமோட லிவிங் மேட்டர் எவ்வளோ இருக்குது, வாட்டரை கழிச்சது போக அதோட மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோமாஸ் பார்த்தோம் அப்படின்னா பாண்ட் எக்கோசிஸ்டமில் இன்வெர்டடாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள், ஃபைட்டோ பிளாங்க்டன். ஸோ பிளான்ட்ஸ் வந்து சாப்பிட்ற ஃபைட்டோ பிளாங்க்டன் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதோட வெயிட்டை வந்து 4 கிராம் எனக்கு இருக்குது, அதை மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஃபைட்டோ பிளாங்க்டனை சாப்பிட்ற ஜூ பிளாங்க்டன் எடுத்து நான் வெயிட் போட்டு பார்க்குறேன். அது ஒரு 8 கிராம் இருக்குது, இதை விட வெயிட் அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த ஜூ பிளாங்க்டன்ஸை சாப்பிட்ற ஸ்மால் ஃபிஷ்ஷோட வெயிட் எடுக்கிறேன், அது ஒரு 12 கிராம் இருக்குது. அடுத்து இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிட்ற ஒரு லார்ஜ் ஃபிஷ்ஷோட வெயிட் எடுக்கிறேன், அது எனக்கு 20 கிராம் இருக்குது. அப்போது எப்பயுமே பிரமிடோட பயோமாஸ் எப்படி இருக்கணும்? அப்டேட்டாக தான் இருக்கணும். பட் இந்த ஈக்குவஸ்ட்டு நம்மளுக்கு வெயிட் எப்படி போகுது அப்படின்னா நம்மளுக்கு இன்வெர்டடாக போகுது. அதனால தான் இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். ஓகேவா? ஏன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான். ஸோ பிளான்ஸோட ட்ரை மாஸோட வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜூ பிளாங்க்டனுங்கிறதும் குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் தான், அதோட வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸ்மால் ஃபிஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபிஷ்ஷுங்கும் போதில் அதோட என்டையர் பாடியோட வெயிட் வந்துடும். ஸோ வெயிட் நம்மளுக்கு அதிகமாகும். லார்ஜ் ஃபிஷ் அப்படிங்கும்போது அதோட வெயிட் நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் பாண்ட் எக்கோசிஸ்டமில் மட்டும் நம்மளுக்கு இன்வெர்டடாக நம்மளுக்கு வந்து பிரமிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரமிட் ஆஃப் எனர்ஜி. பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்து எப்பயுமே அப்டேட்டாக தான் இருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டைரக்ஷனில் யூனி டைரக்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ எனர்ஜி வந்து நம்மளுக்கு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 10% லா அப்படி தான் மூவ் ஆகும். அதாவது ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி போகுது அப்படின்னா ஒரு டிராஃபிக் லெவலோட 10% மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவல்லேருந்து செகண்ட் லெவல்லேருந்து தேர்ட் லெவல் போகுது அப்படின்னா அங்கேயுமே 10% மட்டும்தான் போகும். ஸோ இந்த 10% லாவை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ரேமன் லென்மன் அப்படிங்கிறவங்க தான் இந்த லாவை வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த லாவின் படி 10% எனர்ஜி தான் அடுத்தடுத்து போகும், யூனி டைரக்ஷனில் மட்டும்தான் போகும். ஸோ இதில் இன்வெர்டட் வரவே வராது. ஓகேங்களா? அடுத்தது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா நார்மன் மேயர் அப்படிங்கிறவங்க காயின் பண்ணாங்க. இப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீஷிஸ் ரிச்னஸாக இருக்கணும், எண்டமிசமாக இருக்கணும். ரிச்னஸ் அப்படின்னா எதை குறிக்கின்றதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹை ஸ்பீஷிஸ் ரிச்னஸாக இருக்கும், எண்டமிசமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹாட்ஸ்பாட்டாக ஒரு இடத்த டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக 2 க்ரைட்டீரியா தேவைப்படுது. ஒரு க்ரைட்டீரியா என்னது அப்படின்னா அட்லீஸ்ட் 1500 வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்கணும். அந்த பிளான்ஸுமே எண்டமிசமாக இருக்கணும். எண்டமிசம் அப்படின்னா என்னன்றதை நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன்ப்பா. இப்போதைக்கு எண்டமிசம் மட்டும் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1500 வாஸ்குலர் பிளான்ஸ் எண்டமிக் பிளான்ஸாக இருக்கணும். 30% இல்லை அதுக்கும் கம்மியாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரிஜினலாக நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கணும் அந்த இடத்துல அப்படின்றாங்க. ஸோ எந்த 2 க்ரைட்டீரியாவும் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் 4 இருக்குது. ஹிமாலயாஸ், இண்டோவர்மா ரீஜியன், வெஸ்டர்ன் காட்ஸ், சுண்டாலேண்ட். இந்த 4மே நம்ம கிட்ட இருக்கிற பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஸோ எண்டமிக் ஸ்பீஷிஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்க பார்க்கலாம். எண்டமிக் ஸ்பீஷிஸ்னா என்னது அப்படின்னா ஸ்பீஷிஸ் live in limited area. ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் என்டையர் வேர்ல்டுலேயே அந்த ஸ்பீஷிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தோஸ் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ஒன் ஜியோகிராஃபிக்கல் ரீஜியன் ஆஃப் த வேர்ல்ட். வேர்ல்டுலேயே ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் மட்டும்தான் அந்த ஸ்பீஷிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் என்ன எண்டமிக் ஸ்பீஷிஸ் எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏஷியாட்டிக் லைன் வந்து கிர் ஃபாரஸ்ட்டில் குஜராத்தில் இருக்குது. சங்கை டீர் வந்து நம்மளுக்கு மணிப்பூரில் இருக்குது. கேபிள் லாம்ஜயோ நேஷனல் பார்க்கில் இருக்குது. நீல்கிரி தார் அப்படிங்கிறது ஓப்பன் மவுண்டன் கிராஸ்லேண்ட் ஹேபிடாட்டில் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருக்குது. கொயலா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ். பிக்மி ஹாக் அப்படிங்கிறது அசாமில் இருக்குது. இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் ஸ்பீஷிஸ். பிராஸ் பேக் வைன் ஸ்னேக் அப்படிங்கிறது நீல்கிரி ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் தான். அடுத்தது கேங்க்ரூ வந்து நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவில் எண்டமிக்காக இருக்கிற ஸ்பீஷிஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் நம்மளால் கங்காருவை பார்க்க முடியும். ஓகேவா? எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னா
ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டுமே இருக்கிற ஸ்பீஷிஸ் தான் நம்ம எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் அந்த ஸ்பீஷிஸ் நிறைய இருக்கும், அந்த கிளைமேட்டுக்கே அது அடாப்ட் ஆகிருக்கும், அதால் வேறு எந்த இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ அப்படி ஸ்பீஷிஸ் நிறைய இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்த வந்து அவங்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு அறிவிச்சு அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஈகாலஜியில் இருக்கிற மோஸ்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துருக்கோம். இதை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈகாலஜிலேருந்து வர கொஷின்ஸை உங்களால் இப்போ 5 கொஷின்ஸ் வருதுன்னா 2 to 3 கொஷின்ஸ் உங்களால் கன்ஃபார்மாக இந்த செஷன்லேருந்து அட்டென்ட் பண்ண முடியும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டோட குயிக் ரிவிஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ.